இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சூப்பரான ஈஸியான ஒரு தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தக்காளி மொத்தம் நல்லா அலசி எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நைஸாகவும் இல்லைன்னா கொஞ்சம் தொரப்பாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி வந்து நம்ம ரைஸுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்றதை நான் சமைக்க சொல்கிறேன். கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் நம்ம வந்து ஆப்ஷனல் தான். இப்போ எப்படி சமைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதியும் சேர்த்துட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடணுங்க. நம்ம வதக்கி விட சொல்லுவோம், கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விடலாம். அது முக்கியமானது ஒன்றுனா பெருங்காயத்தூளுங்க. பெருங்காயத்தூள் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்னி டேஸ்ட்டே கொடுக்கும். அதுக்கப்புறம் இது பெருங்காயத்தூள் கொட்டிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடணுங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை கலக்கி விட்டுட்டு நல்லா 2-3 கொதி வந்ததும் இது கேஸை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இது நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் திரண்டு மேலே வந்து சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். அப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்